ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியில நம்ம என்ன பார்க்க போறோம்? பெரியாரை துணை கொள். இத நம்ம ஒரு கதை மூலமா தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நம்ம இந்த கதையை கேட்கலாமா? ஒரு குளத்துல நிறைய மீன் இருந்தது. அந்த மீன்ல ஒரு அம்மா மீனும் ஒரு மீன் கொஞ்சம் என்ன பண்ணுச்சு, அதுக்கு பசிச்சதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு தேடி போச்சு. அப்ப ஒரு பெரிய புழுவை வந்து பார்த்தாங்க. பார்த்தோன்னா நல்ல உணவு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி மீன் இருக்குல்ல, அந்த குட்டி மீன் வந்து அம்மா நான் போய் அதை பிடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டுச்சு. அந்த அம்மா மீனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இரு இப்ப போகாத, இது மாதிரி புழுவை நான் இந்த குளத்துல பார்த்ததே இல்லை, நம்ம பக்கத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மீன் சொல்லிச்சான். அந்த அம்மா மீனும் குட்டி மீனும் அந்த புழுவுக்கு பக்கத்துல போய் பார்த்துச்சு. அந்த குட்டி மீன் சொல்லிச்சு, அம்மா அந்த புழு எதுலயோ மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த அம்மா மீன் என்ன சொல்லுச்சு, ஆமா இதுதான் தூண்டில், இது நம்ம கவனிக்காம அந்த புழுவை பிடிச்சிருந்தோம்னா நம்ம போய் அந்த தூண்டில்ல மாட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மீன் சொல்லுச்சு. அந்த குட்டி மீன் என்ன சொல்லுச்சான், ஆமா அம்மா இனிமே நானும் உங்களை போல கவனமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிச்சான். இதை கேட்டோன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயி அந்த குட்டி மீனுக்கு போய் ஒரு முத்தம் கொடுத்துச்சான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எப்பவுமே நம்ம பெரியவங்க சொல்ற பேச்ச கேட்கணும். எந்த ஒரு வேலையும் அவங்களோட துணையோட தான் செய்யணும். சொல்லுங்க, பெரியாரை துணை கொள். இப்ப நம்ம இந்த கதைய படிக்க போறோம். ஆத்திச்சூடி. ஒரு குளத்தில் நிறைய மீன்கள் இருந்தன. மீன் குஞ்சு ஒன்று அதன் அம்மாவுடன் இரை தேட சென்றது. அப்போது பெரிய புழு ஒன்றை கண்டது. ஆஹா, நல்ல உணவு கிடைத்துவிட்டது, அம்மா நான் அதை பிடிக்கட்டுமா என்று அம்மாவை கேட்டது மீன் குஞ்சு. சற்று பொறு செல்லமே, இது போன்ற புழுவை நான் இந்த குளத்தில் இதுவரை கண்டதில்லை, அருகே சென்று பார்ப்போம் வா என்று கூறியது அம்மா மீன். புழுவின் அருகில் சென்று பார்த்தன. அந்த புழு எதிலோ மாட்டிக்கொண்டிருக்கிறது அம்மா என்றது மீன் குஞ்சு. ஆமாம், இதுதான் தூண்டில், இதை கவனிக்காமல் பிடித்திருந்தால் நாம் இதில் மாட்டியிருப்போம் என்றது அம்மா மீன். இனி உங்களைப் போலவே நானும் கவனமாய் இருப்பேன் அம்மா என்றது மீன் குஞ்சு. புரிந்து கொண்ட மீன் குஞ்சுக்கு அம்மாவிடம் இருந்து முத்தம் ஒன்று பரிசாக கிடைத்தது. பெரியாரை துணை கொள். ஆத்திச்சூடி. இதுல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்? இளமையில் கல். இந்த கதை என்னன்னு பார்க்கலாமா? இந்த சிறுவன், இவனும் இந்த பொண்ணும் அக்கா தம்பி. இந்த குட்டி பையன் ஓடி வந்து என்ன சொல்றான், அக்கா ரகுமாமா ஒரு செய்தி சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அக்கா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே நம்ம 2 பேரையுமே வேலைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அக்கா வேலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆமாங்கக்கா, நம்மளால ஈஸியா செய்யக்கூடிய வேலை தான் கொடுக்க போறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். உடனே அவங்க அக்கா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அது மட்டும் இல்ல, நமக்கு சாப்பாடும் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அவன் சொல்றது எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அப்புறம் என்ன சொல்றான், பணமும் தருவாங்களாம், அவருக்கு என்னக்கா சொல்லலாம், என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தம்பி கேக்குறான். அப்ப அவங்க அக்கா என்ன சொல்றாங்களாம், இப்ப நமக்கு படிக்கிற வயசு, அதனால என்ன பண்ணணும், படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும். நீங்க எப்படி உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்களோ அதே போல நாங்களும் படிக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு போய் மாமா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே அவங்க தம்பிய சரியா சொன்னாக்கா, நான் இதே போல போய் நான் மாமா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த கதையில இருந்து நமக்கு என்னமா தெரியுது, நம்ம எப்ப படிக்கணுமோ அப்ப என்ன பண்ணணும், படிக்கணும். குட்டி வயசுல வேலைக்கெல்லாம் போக கூடாது. ஓகேவா? இப்ப நம்ம இத ஒரு முறை படிச்சு பார்க்கலாம். ரகு மாமா ஒரு செய்தி சொன்னார் அக்கா. என்ன சொன்னார்? நம் இருவரையும் வேலைக்கு கூப்பிட்டார். அவங்க அக்கா என்ன சொல்றாங்க, வேலைக்கா? ஆமாம், நம்மால் செய்யக்கூடிய எளிமையான வேலைதான் என்று கூறினார். அப்படியா,
சாப்பாடும் தின்பண்டங்களும் கொடுப்பார்களாம். ஓ, பணமும் தருவார்களாம். அவருக்கு என்னக்கா பதில் சொல்வது அப்படின்னு இந்த பையன் சொல்றான். உடனே அவங்க அக்கா என்ன சொல்றாங்க, இப்பொழுது படிக்கிற வயது அல்லவா, உங்கள் பிள்ளைகளைப் போலவே நாங்களும் படிக்கிறோம் என்று மாமாவிடம் சொல். தம்பி என்ன சொல்றான், சரியாக சொன்னாய் அக்கா. இது என்ன ஆத்திச்சூடி, இது இளமையில் கல். மறுபடியும் சொல்லுங்க, இளமையில் கல் ஆத்திச்சூடி. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம், கேள்வி முயல் அப்படின்னா என்ன தெரியுமா, கற்றவர்கள் சொல்லும் நூற்பொருளை அறிய முயற்சி செய், அதுதான் அதோட பொருள். இப்ப இங்க பாருங்க, கேள்வி எழுந்தது வழி பிறந்தது. எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம கேள்வி கேட்கணும், அதுக்குரிய வழியும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்ன படிங்க, மனிதர்களால் பறவையை போல் பறக்க முடியாதா. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பறவை பறக்கும் இல்லையா, ஆனா நம்மளால பறக்க முடியுமா, பறக்க முடியாது இல்லையா. ஆனா யோசிச்சாங்க, நம்மளும் அந்த பறவையை போல பறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க. இதன் மூலமா நமக்கு என்ன வழி பிறந்தது, விமானம். விமானத்துல நம்ம போகும்போது நம்மளும் பறந்து போவோம் இல்லையா. இப்போ இருக்கிறதுலயே எல்லா வண்டிகளை விடமே ரொம்ப வேகமா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேகமா போறதுக்கு நம்ம எதை பயன்படுத்துறோம், விமானம் பயன்படுத்துறோம். அடுத்தது, பெண்கள் நாங்கள் படிக்க கூடாதா. முன்னாடி பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து படிக்க வேண்டாம், நீங்க வந்து வீட்லயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா அப்ப யோசிச்சாங்க, ஏன் ஆண்கள் மட்டும் படிக்கணும், பெண்கள் நாங்கள் படிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. அதுக்கு என்ன வழி பிறந்தது, இப்ப பாத்தீங்கன்னா எல்லா துறையிலையும் பெண்கள் இருக்காங்க. பஸ் டிரைவர், ஆட்டோ டிரைவர், விமான பைலட் எல்லாத்துலயுமே இருக்காங்க, எல்லாத்துலயுமே சாதிச்சு காமிக்கிறாங்க இல்லையா. அடுத்தது, என்னை போன்றவர்கள் விளையாட முடியாதா. இது யார் பாருங்க, இவங்க ஹேண்டிகேப்ட், அதாவது ஊனமுற்றவர்கள் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கால் இருக்காது, கால் ஊனமா இருக்கும், கை ஊனமா இருக்கும். இவங்க எல்லாமே யோசிச்சாங்க, ஏன் எல்லாரும் நல்லா விளையாடுறாங்க, நல்லா பண்றாங்க, நம்மளால ஏன் இதை சாதிக்க முடியாதா, விளையாட முடியாதா. ஏன்னா அவங்களுக்கும் விளையாடுறதுக்கு ஆசையா இருக்கும் இல்லையா. அவங்க அது மாதிரி யோசிச்சாங்க. அதுக்கு கிடைச்ச வழிதான் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேரு விளையாட்டுத்துறையில இந்த மாதிரி ஊனமுற்றவர்கள் எல்லாமே சாதிச்சு காமிச்சிருக்காங்க. எல்லா விளையாட்டுலயும், கிரிக்கெட் ஆகட்டும், பாரா ஒலிம்பிக் எல்லாத்துலயுமே சாதிச்சு காமிச்சிருக்காங்க. அடுத்தது, தொலைவில் இருப்பவர்களிடம் பேச முடியாதா. பழங்காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பேசவே முடியாது, யார்கிட்டயாவது பேசணும்னா ரொம்ப பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புறா மூலமா தூது அனுப்புவாங்க. அந்த புறா போய் சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் நம்ம லெட்டர் போடுவோம் இல்லையா, போஸ்ட் பண்ணுவோம். அந்த லெட்டர் போறதுக்கு ஒரு 2-3 days ஆகும். அந்த 3 நாள் கழிச்சுதான் நம்ம என்ன சொல்றோன்றது அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு பதில் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, தொலைபேசி. நம்ம ஏதாவது யாருக்காவது மெசேஜ் சொல்லணும்னா நம்ம போன் பண்ணி அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணலாம். ஆனா இப்ப வந்து நம்ம கையில இருக்கிறது என்னது, அலைபேசி, செல்போன். நமக்கு யார்கிட்ட எப்ப வேணும் என்ன வேணும்னாலும் பேசலாம்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், செல்போன் எடுத்து உடனே நமக்கு அவங்க கால் பண்ணுவோம் இல்லையா. சோ என்ன கேள்வி கேட்டாங்க, தொலைவில் இருப்பவர்களும் பேச முடியாதா அப்படின்னு யோசிச்சாங்க. ஒரு கேள்வி எழுந்தது, அதுக்கு என்ன வழி பிறந்தது, நிறைய வழி பிறந்து இப்போ நம்ம கையிலேயே அதுக்குரிய பதில் இருக்கு இல்லையா. அடுத்தது, இப்படியே சுமந்து செல்வதை தவிர வேறு வழி இல்லையா. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஊருக்கு போறோம், எதுக்காவது போகணும்னா என்ன பண்ணுவோம், ஒரு மூட்டையா கட்டி கொண்டு போவோம், இல்ல ஒரு சூட்கேஸ்ல அது வந்து கையில நம்ம ஒரு சுமையா தான் எடுத்துட்டு போவோம். ரொம்ப அது எப்படி இருக்கும், வெயிட்டா இருக்கும். ரொம்ப தூரம் போகணும்னா அதை எடுத்துட்டு போக முடியாது. அதுக்கு வேற வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. அதுக்குரிய வழி என்ன கிடைச்சிச்சு, ட்ராலி, சூட்கேஸ், பேக் எல்லாமே இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணுவோம், திங்ஸ் எல்லாத்தையும் அதுல வச்சுட்டு நம்ம அப்படியே இழுத்துட்டு போலாம். நம்ம அதோட சுமை நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா. சோ எல்லா கேள்விக்குமே ஒரு வழி இருக்கு, ஒரு விடை இருக்கு. எப்பவுமே கேள்வி கேட்கணும், அதுக்குரிய விடையும் கண்டுபிடிக்கணும். என்னது இது, கேள்வி முயல்.
கற்றவர்கள் அதாவது நல்ல படித்துணர்ந்தவர்கள் என்ன சொல்ல வராங்க, அதுக்குரிய பொருளை நம்ம கேட்கறதுக்கு முயற்சி செய்யணும். ஓகேவா? ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியில இன்னொரு கதை பார்க்க போறோம். பார்க்கலாமா? இங்க பாருங்க, 2 குட்டி பசங்க. இவங்க 2 பேரும் ஒரே வகுப்புல படிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது 2 பேரும் சேர்ந்து போவாங்க. ஒரு நாள் இவன் போகலாமா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அவனை கூப்பிடுறான். போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதனால இவன் என்ன சொல்றான், அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரான், அம்மா நேரம் ஆகிவிட்டது, சாப்பாடு வேணாம், நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். அப்ப 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. இவன் என்ன கேக்குறான், அவங்க ஆசிரியர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, விதவிதமான கல்லெல்லாம் சேகரிச்சு கொண்டு வர சொல்லிருக்காரு. அதனால அவன் என்ன சொல்றான், வகை வகையான கற்களை எடுத்து வந்தாயா, ஆசிரியர் சொல்லி இருந்தாரே அப்படின்னு சொல்லி கேட்கான். உடனே அவன் என்ன சொல்றான், அவன் காலையில் செய்ய நினைத்தேன் ஆனால் நேரம் இல்லை அப்படின்னு சொல்றான். அவன் காலையில செய்யலாம் நினைச்சிட்டு இருந்தானா, ஆனா டைம் இல்லாதனால என்ன ஆயிடுச்சு, அவன் அந்த கற்களை சேகரிக்கவே இல்லை. உடனே அவனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், இதோப்பா நான் சேகரித்து விட்டேன், அவன் எல்லா கல்லுமே சேர்த்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே ஐயோ முடிச்சிட்டியா, எப்ப முடிச்ச, இரவே முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இரவே முடித்து விட்டாயா அப்படின்னு கேக்குறான். இல்ல இல்ல, நான் காலையில் தான் சேகரித்தேன் அப்படின்னு சொல்றான். காலையில எப்படி நீ சேகரிச்ச, நமக்கு ஸ்கூலுக்கு கிளம்பவே டைம் சரியா இருக்கும், நீ எப்படி பண்ணன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இங்க பாருங்க, காலையில் எப்படி, பள்ளிக்கு கிளம்பவே நேரம் போதவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கேக்குறான். நான் விடியற்காலையில் எழுந்து விடுவேன், அதனால் நிறைய நேரம் கிடைத்தது, காலை நேரம் எவ்வளவு அழகு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்றான். என்ன சொல்றான், காலையில சீக்கிரமே எந்திரிச்சிருவானா. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா லேட்டா ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ஒரு ½ an hour முன்னாடி தான் எழுந்து அவசர அவசரமா குளிச்சுட்டு காலைல சாப்பிட கூட மாட்டாங்க. அது போல இவன் இருக்க மாட்டானா, காலைல சீக்கிரமே எந்திரிச்சு, நீங்க காலையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பதான் சூரியன் உதிச்சு வரும். அது சூரியன் வரும்போது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். நம்ம அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம், ஏன்னா லேட்டா எந்திரிப்போம் இல்லையா. அது மாதிரி இல்லாம காலைல சீக்கிரமே எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், ஓ இனி நானும் விடியற் காலையில் எழ முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவன் லேட்டா இருந்திருக்கனால அவனால எந்த வேலையுமே கரெக்டா செய்ய முடியல. ஏதாவது முன்னாடி நாள் செய்ய வேண்டிய வேலையை மறந்து இருந்தாலும் காலையில் நேரம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால இவன் என்ன சொல்றான், இனிமே நானும் காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நீங்களும் என்ன பண்ணும், காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். அதே போல நைட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் நைட்டு முடிச்சு வச்சிடணும். முடிச்சுட்டு சீக்கிரம் படுத்து தூங்கினாதான் காலையில எந்திரிக்கும் போது நம்ம சீக்கிரம் எந்திரிக்க முடியும். ஓகேவா? இது ஆத்திச்சூடி படிக்கலாமா? வைகரை துயில் எழு. மறுபடியும் சொல்லுங்க, வைகரை துயில் எழு. இதுல நம்ம பார்க்க போறது வித்தை விரும்பு. இங்க பாருங்க, இங்க நிறைய பேர் கூடி இருக்காங்க, சிறுவர்கள்லாம் அமர்ந்திருக்காங்க, பெரியவங்க எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்றாங்க தெரியுமா, ஒரு நாடகம் நடத்துறாங்க. இப்ப நம்ம எப்படி படம் எல்லாம் பாக்குறோம், தியேட்டர்ல போய் படம் பாக்குறோம், டிவில படம் பாக்குறோம், அது போல இது நேராவே நமக்கு நடித்து காட்டுவாங்க. இது என்னது சொல்லுவாங்க, நாடகம் சொல்லுவாங்க. இது நிறைய குட்டி பசங்க எல்லாம் உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. இந்த நாடகம் முடிஞ்சது பிறகு ஒருத்தரும் என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். பார்க்கலாமா? இங்க பாருங்க, எல்லா குட்டி பசங்களும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாடகத்தை பத்தி அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த பொண்ணு என்ன சொல்றா தெரியுமா, அருமையான நாடகம் அப்படின்னு சொல்றா, ரொம்ப சூப்பரா இருக்கு நாடகம் அப்படின்னு சொல்றா. இங்க பாருங்க, இந்த பையன் என்ன சொல்றான், நடிப்பு போன்றே தெரியவில்லை. அவங்க நடிச்ச மாதிரியே தெரியலையா, ரியலா நடந்த மாதிரியே இருக்குதான். அடுத்து இந்த பையன் என்ன சொல்றான் பாருங்க, எவ்வளவு வேகமாக சிலம்பம் சுற்றினார்கள். அதுல சிலம்பம் என்னது, குச்சி வச்சுட்டு கத்துப்பாங்க இல்லையா, அந்த இது செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான், அது சூப்பரா இருந்துச்சு, எவ்வளவு வேகமா சுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்து இவங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா, அவர்கள் நடனம் ஆடும் போது எனக்கும் ஆட தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க டான்ஸ் ஆடும்போது இவங்க எல்லாருக்குமே என்ன ஆச்சான், அந்த மாதிரியே டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சான். அந்த அளவுக்கு சூப்பரா ஆடினாங்களாம்.
இப்போ இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, அந்த அக்கா பாடிய பாடல் இன்னும் என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அடுத்து அவங்க பாடின பாட்டை பத்தி சொல்றாங்க. அவங்க பாடின பாட்டு வந்து அவ்வளோ நல்லா இருந்ததாம், இன்னமும் மறுபடியும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணுதான். இந்த குட்டி பையனுக்கு என்ன பிடிச்சதுன்னா, என்னை மிகவும் கவர்ந்தது அந்த திரையில் வரைந்திருந்த ஓவியங்கள் தான். அவனுக்கு என்ன பிடிச்சதுன்னா, திரைனா தெரியுமா, பேக்ரவுண்ட். இங்க பாருங்க, இங்க நாடகம் நடந்துட்டு இருக்கு, பின்னாடி பாத்தீங்களா நிறைய ஓவியங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த குட்டி பையனுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்ததாம். இவன் என்ன சொல்றான் தெரியுமா, நமக்கு பிடித்தவற்றை நாமும் கற்றுக்கொள்வோமா அப்படின்னு சொல்லி சொல்றான். அவங்க எல்லாம் ஒருத்தவங்க பாட்டு பண்ணாங்க, டான்ஸ் ஆடினாங்க, சிலம்பம் சுத்தினாங்க, ஒருத்தரும் அவங்களோட திறமையை காட்டினாங்க இல்லையா. அது போல நமக்கு என்ன திறமை இருக்கு, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம என்ன பண்ணணும், கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்றான். ஓகேவா சில்ட்ரன், உங்களுக்கும் ஏதாவது பிடிச்சதுன்னு இருக்கும் இல்லையா. சோ நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க ஆசைப்பட்டதுல எல்லாமே என்ன பண்ணணும், கத்துக்கணும். அது என்ன சொல்லுவாங்க, வித்தை விரும்பு. என்னது, வித்தை விரும்பு. புத்தக பயிற்சி, ஆத்திச்சூடியோட புத்தக பயிற்சி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் படித்தும் எழுதியும் பழகுக. வைகரை துயில் எழு, வைகரை துயில் எழு. பெரியாரை துணைக்கொள், பெரியாரை துணைக்கொள். கேள்வி முயல், கேள்வி முயல். இளமயில் கல், இளமயில் கல். வித்தை விரும்பு, வித்தை விரும்பு. அடுத்தது உரிய தொடரை படத்துடன் பொருத்துக. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்கு, இளமயில் கல். இளமயில் கல்னா என்னது, நம்ம சிறு வயசுல என்ன பண்ணணும், படிக்கணும் இல்லையா. அதுக்குரிய படம் எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், மேட்ச். அடுத்தது கேள்வி முயல், இந்த படத்தோட இணைக்கணும். வைகரை துயில் எழு அப்படின்னு என்ன பண்ணும், சீக்கிரம் காலைல எந்திரிக்கணும். அதுக்கு எந்த படம் வரும், இது. அடுத்து வித்தை விரும்பு. வித்தை விரும்புனா நமக்கு இருக்கிற திறமை, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே கற்று பழகணும். அப்ப எது மேட்ச் பண்ணணும், இங்க. தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம். நம்ம நிறைய பொருட்களை பாத்தீங்கன்னா ஆங்கில மொழியில தான் நம்ம அதிகம் பயன்படுத்தி இருக்கோம். இப்போ அதுக்குரிய தமிழ் சொல்ல தெரிஞ்சுக்க போறோம். டூத் பிரஷ், தமிழ்ல பல் துலக்கி. சாக்ஸ், தமிழ்ல காலுறை. டை, தமிழ்ல கழுத்துப்பட்டி. ஒயிட் பேப்பர், தமிழ்ல வெள்ளைத்தாள். காலிங் பெல், தமிழ்ல அழைப்பு மணி. பெட், தமிழ்ல மெத்தை. பீரோ, தமிழ்ல நிலைப்பேழை. கம்ப்யூட்டர், தமிழ்ல கணினி. ரிவால்விங் சேர், தமிழ்ல சுழல் நாற்காலி. டெலிவிஷன், தமிழ்ல தொலைக்காட்சி. கப், தமிழ்ல குவளை. யூனிஃபார்ம், தமிழ்ல சீருடை. பட்டன், தமிழ்ல பொத்தான். பேட், தமிழ்ல மட்டை. பல்ப், தமிழ்ல மின்விளக்கு. எஸ்கலேட்டர், தமிழ்ல நகரும் படிக்கட்டு. சோப், தமிழ்ல வளலை கட்டி. லேப்டாப், தமிழ்ல மடிக்கணினி. இது ஷோல்டர் பேக் சொல்லலாம், ஹேண்ட் பேக் சொல்லலாம், தமிழ்ல தோல் பை. டெலிபோன், தமிழ்ல தொலைபேசி. இதுவே நம்ம செல்போன் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு தமிழ்ல அலைபேசி. வந்த பாதை பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், பொருத்தமான தொடருக்கு குறியிடுக. இந்த படத்தை பாருங்க, இதுல ஒரு மீன். இந்த மீன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இங்க 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மீன் தண்ணீரில் நீந்துகிறது, மீன் துள்ளி குதிக்கிறது, மீன் தண்ணீரில் மிதக்கிறது. இதுல எது வந்து பொருத்தமா இருக்கும், மீன் என்ன பண்ணிட்டு இருக்கு, துள்ளி குதிச்சிட்டு இருக்கு இல்லையா. அப்போ இதுதான் சரியான விடை. அதனால நம்ம இங்க ஒரு டிக் போடணும். அடுத்தது வானூர்தி. ஏரோப்ளேனுக்கு நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம், வானூர்தி. வானூர்தி மேலே ஏறுகிறது, வானூர்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது,
வானூர்தி கீழே இறங்குகிறது. இதுல எதுமா சரியான விடை? இங்க ஏரோப்ளேன் என்ன பண்ணுது? மேல ஏறிட்டு இருக்கு. அப்போ வானூர்தி மேலே ஏறுகிறது. அது நம்ம என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். அடுத்தது இங்க பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது மாலை நேரம், இது இரவு நேரம், இது பகல் நேரம். இதுல எது சரியான விடையா இருக்கும்? இது மாலை நேரம். ஏன்னா சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுகிட்டு இருக்கு இல்லையா? அப்ப இது நம்ம சரியான விடை என்னது? இது மாலை நேரம். அடுத்தது என்ன செய்கிறார்கள் எழுதுக. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இது என்னது? மரம். அதுக்கு அடுத்த படத்துல மரத்தில் ஒரு கூடு. இந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துல பாத்தீங்களா ஒரு கூடு இருக்கு. அடுத்து கூட்டில் ஒரு பறவை. இந்த கூட்டுல பாருங்க ஒரு பறவை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? படுத்துட்டு இருக்கு இல்லையா? அடுத்து இங்க என்ன கேக்குறாங்க? பறவை என்ன செய்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. பறவை என்ன செஞ்சிட்டு இருக்கு பாருங்க. அழகா ஒரு கைய தலைமையில வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு? யோசிச்சுட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? யோசிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். யோசிக்கிறது, யோசிக்கிறது. படிங்க. மரம், மரத்தில் ஒரு கூடு, கூட்டில் ஒரு பறவை, யோசிக்கிறது. அடுத்தது என்ன பார்க்கலாமா? தோட்டம். இது என்னது? தோட்டம். தோட்டத்தில் ஒரு மலர். அடுத்தது மலரில் ஒரு வண்ணத்து பூச்சி. இந்த பூல ஒரு பட்டர்ஃப்ளை உட்கார்ந்துருக்கு இல்லையா? வண்ணத்து பூச்சி என்ன செய்கிறது? என்ன பண்ணிட்டு இருக்கு? பூல இருக்க தேனை வந்து உறிஞ்சு குடிக்குது இல்லையா? அப்ப நம்ம இங்க என்ன எழுதலாம்? தேன் குடிக்கிறது. தேன், குடிக்கிறது, குடிக்கிறது. தோட்டம், தோட்டத்தில் ஒரு மலர், மலரில் ஒரு வண்ணத்து பூச்சி தேன் குடிக்கிறது. அடுத்தது இது என்ன படம் பாருங்க? ஆறு. அது பக்கத்துல ஆற்றில் நீர். ஆறுனாவே என்ன இருக்கும்? தண்ணி நிறைய இருக்கும் இல்லையா? ஆறு, ஆற்றில் நீர். அந்த நீர்ல என்ன இருக்குது? மீன். நீரில் மீன். மீன் என்ன செய்கிறது? மீன் என்ன செஞ்சிட்டு இருக்கு? இந்த மீன் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கு? துள்ளி குதிக்குது இல்லையா? அப்போ நம்ம இங்க என்ன எழுதணும்? துள்ளி குதிக்கிறது. து இல் லி இக், துள்ளி குதிக்கிறது. குதிக்கிறது, குதிக்கிறது. ஆறு, ஆற்றில் நீர், நீரில் மீன், துள்ளி குதிக்கிறது. ஓகேவா சில்ட்ரன்? எந்த வாகனம் எந்த விலங்கிற்கு உரியது? எழுதுக, காரணம் கூறுக. இங்க பாத்தீங்கன்னா நிறைய விலங்குகளோட பேர்லாம் கொடுத்திருக்காங்க. என்னன்னு படிக்கலாமா? மான், பூனை, புலி, வரிக்குதிரை, ஒட்டகச் சிவிங்கி, சிறுத்தை. இங்க வாகனம் எல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லையா? இங்க பாருங்க, ஒரு ஒரு வாகனமும் பாத்தீங்கன்னா அந்த விலங்குகள் மாதிரியே இருக்கும். இப்ப நம்ம இது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஆட்டோ. இது என்ன விலங்கு மாதிரி இருக்கு பாருங்க. இதுல ஒரு வெள்ளை கோடு கருப்பு கோடு, வெள்ளை கோடு கருப்பு கோடு, இப்படி வரி வரியா இருக்கு இல்லையா? அப்ப என்ன வரும்? வரிக்குதிரை. வரிக்குதிரைக்கு இந்த மாதிரி தானே கோடு இருக்கும். அப்ப இதை என்ன எழுதணும் நம்ம? வரிக்குதிரை. வ ரி இக் கு தி ரை, வரிக்குதிரை. அடுத்தது இது என்ன விலங்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, எல்லோ பிரவுன் ரெண்டு மிக்சிங்ல இந்த மாதிரி கட்டம் கட்டமா இருக்கு. இது எந்த விலங்குக்கு இது மாதிரி இருக்கும்? ஒட்டகச் சிவிங்கி. இங்க பாருங்க, ஒட்டகச் சிவிங்கி இங்க இருக்கு. இத பார்த்து அப்படியே எழுதணும். ஓ இட் ட க இச் சி வி இங் கி, ஒட்டக சிவிங்கி. அடுத்து இது எந்த விலங்கு மாதிரி இருக்கு பாருங்க. கண்ணு பாத்தீங்களா? பூனை மாதிரி இருக்கா? அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும்? பூனை. பூனை, பூனை. இங்க பூனை இருக்குல்ல, அது அப்படியே நம்ம எழுதணும். அடுத்தது இது எப்படி இருக்கு பாருங்க. மஞ்சள் நிறத்துல புள்ளி புள்ளி புள்ளியா வச்சிருக்கு. இது என்ன விலங்கு மாதிரி இருக்கு? இந்த விலங்கு வந்து ரொம்ப வேகமா ஓடும். என்ன தெரியுமா? கரெக்ட், சிறுத்தை. சி ரு இத்தை, சிறுத்தை. அடுத்தது இது என்ன பாருங்க, கோடு கோடா போட்டிருக்கு. கருப்பு கோடு, மஞ்சள் நிறத்துல கருப்பு கோடு போட்டிருக்கு இல்லையா? இது என்ன விலங்கு? இது புலி. புலி, புலி. அடுத்து இங்க பாருங்க, இதை நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இங்க புள்ளி புள்ளி புள்ளியா இருக்கு. இங்க பாருங்க கொம்பு மாதிரி இருக்குல்ல, அப்ப இது என்ன விலங்கு மாதிரி இருக்கு?
மான். மா இன் மான். அடுத்தது தொடரை நீட்டித்து எழுதுக. இது ஃபர்ஸ்ட் படிங்க. குடை குடை. நீட்டித்து எழுதுகனா நம்ம இன்னும் மேற்கொண்டு இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த படம் இருக்குல்ல, இத வச்சு நம்ம சேர்த்து சேர்த்து எழுத போறோம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, குடை. இங்க குடை வச்சிருக்காங்க இல்லையா, இது என்ன கலர்ல இருக்கு, கருப்பு. அப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க, கருப்பு குடை. அடுத்து இந்த குடை நல்லா பெருசா இருக்கா, பெரிய கருப்பு குடை. இது யார் கையில இருக்கு, ஒரு தாத்தாவோட கையில இருக்கு. அப்போ இது படிங்க, தாத்தாவின் பெரிய கருப்பு குடை. ஃபர்ஸ்ட் குடைன்னு கொடுத்திருக்காங்க, அந்த தொடரை இன்னும் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து நம்ம பெருசா எழுதணும். குடை, கருப்பு குடை, பெரிய கருப்பு குடை, தாத்தாவின் பெரிய கருப்பு குடை. இப்போ இந்த படம் என்ன இருக்கு, ஊஞ்சல். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஊஞ்சல். நம்ம இத வச்சு நம்ம தொடரை என்ன பண்ணணும், நீட்டிச்சு எழுதணும். இப்போ இங்க பாருங்க, இங்க டேஷ் கொடுத்திருக்காங்க, டேஷ் ஊஞ்சல். இங்க மர கொடுத்திருக்காங்க, இரும்பு. இது என்ன ஊஞ்சல், இது மர ஊஞ்சல். அப்ப இங்க இருக்க மரம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நம்ம இங்க எழுதணும், மர ஊஞ்சல். அடுத்து இங்க பாருங்க, 2 டேஷ் கொடுத்து ஊஞ்சல் கொடுத்திருக்காங்க. சிவப்பு, மஞ்சள். இது என்ன நிறத்துல இருக்கு, சிவப்பு. அப்ப நம்ம இங்க எழுதும் போது சிவப்பு, இங்க இருக்க மர ஊஞ்சல், சிவப்பு மர ஊஞ்சல். ஓகேவா. அடுத்தது 1 2 3 3 டேஷ் கொடுத்திருக்காங்க. பெரிய, சிறிய. இது பெரிய ஊஞ்சல் இல்லையா, அப்ப இங்க எழுதும் போது பெரிய சிவப்பு மர ஊஞ்சல். இங்க இருக்க பெரிய ஃபர்ஸ்ட் எழுதணும், அப்புறம் இங்க இருக்க சிவப்பு மர ஊஞ்சல். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, மலர். இத வச்சு நம்மளே உருவாக்கணும். இது என்னது, மலர், வண்ண மலர். இதுல நம்ம என்ன சேர்த்திருக்கோம், வண்ணம். அடுத்து சிவப்பு வண்ண மலர். என்ன சேர்த்திருக்கோம், சிவப்பு வண்ண. அடுத்து அழகான சிவப்பு வண்ண மலர். ஓகேவா சில்ட்ரன்? செய்திகளை படித்தறிக. இப்போ இங்க நிறைய செய்திகள்னா என்னது, நியூஸ். இங்க பாருங்க, நிறைய நியூஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இப்ப நம்ம படிக்க போறோம். தீவு திடலில் ஜெமினி சர்க்கஸ் ஆகஸ்ட் 1 முதல் 10 வரை. அடுத்து ஹிதேந்திரன் உடல் உறுப்பு தானத்தில் பலருக்கும் முன்னோடி. ஜெய்ப்பூர் கைத்தறி ஆடைகள் விற்பனை கண்காட்சி. அடுத்தது ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறப்பு. கஜா புயல் கடலோர மாவட்டங்கள் பாதிப்பு. காஷ்மீர் ரோஜா உற்பத்தி அதிகரிப்பு. நமது நாட்டுப்பண் ஜனகணமன 52 வினாடிகளில் பாடப்படுகிறது. நம்மளோட நேஷனல் ஆந்தம் இருக்கு இல்லையா, ஜனகணமன, அது எவ்வளவு செகண்ட்ஸ் வருது, 52. இது மாதிரி நீங்களும் என்ன பண்ணும், இப்ப நான் எல்லாமே படிச்சிட்டேன் இல்லையா, நீங்க ஒன்னா ஒரு எழுத்துக்கூட்டி நீங்க படிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது முதல் எழுத்தை மாற்றி உணவு பொருளாக்குக. இங்க நிறைய சொற்கள் கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுல ஃபர்ஸ்ட் எழுத்தை எடுத்துட்டு இங்க உணவு பொருள் எல்லாம் கொடுத்திருக்காங்க, அத இங்க எழுத போறோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை படிங்க, கடை, கடை. இதோட ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது, க. இந்த க எடுத்துட்டு அதோட உணவு பொருள் என்ன இருக்கு பாருங்க, வடை. அப்ப இங்க என்ன எழுதிருக்கு பாத்தீங்களா, இந்த காவுக்கு பதிலா வா போட்டிருக்கு, வா டை, வடை. அடுத்து இது என்னது, ஏரி, ஏரி. இப்போ அதுக்குரிய உணவு பொருள் எங்க என்ன இருக்கு பாருங்க, இங்க பாருங்க, பூரி. அப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எழுத்தை எடுத்துட்டு நம்ம இங்க என்ன எழுதணும், பூரி. ஓகேவா. அடுத்து ஆறு, ஆறு. ஃபர்ஸ்ட் எழுத்து ஆ எடுத்துட்டா இங்க இருக்கு பாத்தீங்களா, சோறு, சோறு, சோறு. அடுத்து மோ இப்பா இம், மோப்பம். ஃபர்ஸ்ட் எழுத்து எடுத்துட்டா இங்க இருக்கு பாருங்க, ஆப்பம். இந்த மோக்கு பதில் நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம், ஆ. ஒரே ஒரு எழுத்து தான் போட்டிருக்கோம், மற்றது எல்லாத்தையும் அப்படியே எழுதியிருக்கோம். ஆ இப்பா இம், ஆப்பம். அடுத்து தேர், தேர்.
அதுக்குரிய உணவுப் பொருள் இங்க இருக்கு பாருங்க, மோர். மோ இர் மோர். அடுத்தது வா 3 சுழி இன் டா இல் வண்டல். அதுக்குரியது இங்க இருக்கு பாருங்க, சுண்டல். அப்ப வா எடுத்துட்டு சு போடணும், சுண்டல். அடுத்து உ இப் ப ல இம் உப்பளம். அதுக்கு இந்த உ எடுத்துட்டு நம்ம ஆ சேர்த்தா என்ன வரும், அப்பளம். இங்க இருக்கு பாருங்க, அப்பளம். அடுத்து செ இங் க இல் செங்கல். அதுக்குரிய உணவுப் பொருள் இங்க இருக்கு பாருங்க, பொங்கல். அப்போ நம்ம இந்த சே எடுத்துட்டு என்ன போடணும், போ, பொங்கல். அடுத்தது இது படிங்க, ஆசை ஆசை. ஆ எடுத்துட்டு இங்க பாருங்க, இது என்னது, தோசை. அப்ப என்ன போடணும், தோ, தோசை, தோசை. ஓகேவா சில்ட்ரன்?